இறைவனால் தரப்பட்ட ஒரு அருட்குடையாக வரப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவரோடு தோளாக துணையாக உயிராக உணர்வாக உறவாக இருந்த சஹாபாக்களுக்கும் கண்மணி ரசூல் அவர்களுடைய கிளையார்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய பணிக்கு வருகிறேன். பாப்பா என அழைக்க வாமகனே என்றழைத்து தாய்ப்பால் என தமிழ்பால் தந்தவிரான் பாப்பா சரிபுதீன் எனும் பெரிய சான்றோனாம் என்றாதை குருபாதம் நெஞ்சே குறி என்று எனது பாப்பாவாகிய புரோர்மணி அல்லாஹ் சரிபுதீன் ஹாஜியாருடைய திருவடி தாமரைகளையும் மனமொழிமைகளால் வணங்கி என்னுடைய பணிக்கு வருகிறேன். சுதறியாத மாணவர்களை எல்லாம் சுதந்திரமாக தள்ளுமுறச் செய்வதற்கு குலநருள் தெய்வ கொள்கை மேன்மை கலைவெளில் தெளிவு கட்டுரை வன்மை நிலைமலை ஆட்சி என்கின்ற நன்னூராருடைய இலக்கணத்துக்கு அமைவாக இந்த கல்லூரியினுடைய பண்பளிக்க அதிபர் அவர்களே, இஸ்லாத்தினுடைய காத்திரமான பெருந்தகையாக வந்திருக்கின்ற மௌலவி அலியார் பலாஹி அவர்களே, என்றும் என் அன்புக்கும் பாத்திரத்துக்கும் உரிய எம் புகாரி மௌலவி அவர்களே, அருட்தந்தை அவர்களே, இந்த நல்ல நிகழ்விலே கலந்து இனித்திருக்கின்ற அல்லது கலைத்திருக்கின்ற அன்புள்ளங்களே, மாணவமணிகளே, ஆரியம்பதி மத்திய மகாவித்யாலயத்தினுடைய மாணவமணிகளே, உங்கள் யாவிற்கும் என் இதயபூர்வமான அன்பேசுவம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நீங்கள் எல்லாம் அழுத்து போன ஒரு வேளையில் என்னை இழுத்து வந்து விட்டார்கள். என்னால் வெளுத்து வாங்க முடியாது. இருந்தாலும் ஒரு சில விடயங்களை, என் இதயத்தில் பட்டவைகளை சுருக்கமாக கூறி விடைபெறுகிறான். எல்லாருக்கும் பசிக்கும். தீனும் முக்கியம், தீனும் முக்கியம். ஆகவே அந்த வகையிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். கொல்ல தெருவிலே ஊசிவிக்க கூடாது என்பது ஒரு பழமொழி. இந்த காத்த மாநகர் சும்மா அல்ல, அன்பினை காத்த மாநகர், அருளினை காத்த மாநகர், பண்பினை காத்த மாநகர், பாசத்தை காத்த மாநகர், தீனை காத்த மாநகர், செல்லும் தமிழை காத்த மாநகர் இந்த காத்த மாநகர். இந்த காத்த மாநகர் என்கின்ற இந்த மண்ணிலே இஸ்லாத்தை ஆழ அகலமாய் நீளமாய் படித்த உங்களிடத்தில் நான் இதை கூற இருந்தாலும் கூற வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு உண்டு. நாங்கள் அப்படி ரசூல் அவர்களை பற்றி பார்த்தோம் என்பதை உங்களிடத்திலே சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு உண்டு. ஏனென்றால் இப்போது வாழ்கின்ற இஸ்லாமியர்கள் பொதுவாக ஹலால்களை ஹராமாக்கிக் கொண்டு ஹராம்களை ஹலாலாக்கிக் கொண்டவர்களாகத்தான் வாழ்கின்றீர்கள். இது எங்களுக்கு ஒரு உள்ளுணர்வாக ஒரு வேதனை. ஏன் காரணம் என்ன? இந்த ரசூல் அவர்களை பற்றி தெளிவாக தெரியவில்லையா? ஒரு கேள்வி. புனித ஹவ்வத்துல்லா என்கின்ற இறை இல்லத்தை கட்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள். யா ரப்புவே ரஹ்மானே, என்னுடைய சந்ததிக்குள்ளே ஒரு அருட்கொடையை நீ அனுப்பி வைப்பாயாக என்று சொல்லி ஒரு துஆ செய்தார்கள். அதற்கு மட்டும் பெருமானார் பிறக்கவில்லை. காலவங்கே கடுந்தவம் செய்தது, காலையும் மாலையும் களிமா சொன்னது, பாலை மணலெல்லாம் பகல் நோன்பு இருந்தது, தோழி நெந்தனைகள் துவா செய்திட காற்றும் சென்றது கட்சி யாத்திரை, எழில் மலை கைகளை ஏந்தியபடியே வானம் நட்சத்திரம் வாய்களை திறந்து தூங்காத இரவெல்லாம் துவா கேட்டது, அகில உலகத்துக்கு சாந்த நபிகளை இறைவன் சக்காத் செய்தனன். தர்மமாகவே வந்து பிறக்கப்பட்டவர் கண்மணி ரசூல் அவர்கள். மாதங்கள் இணைந்து காலை இதமான ஒளி சிந்தும் வேளை, மாதமான் ரபியவுல் முறைவரே 12ஆம் நாள் இந்த பூதலத்து அருட்கொடையினை ஆமீனா பெற்றார். அது எதனால் பெற்றார் என்று கேட்டால், இறைவனுடைய எண்ணம் கண்மணி ரசூல் அவர்கள் இந்த மண்ணிலே பிறக்க வேண்டும் என்பது இறைவனுடைய எண்ணம். ஆகவே அவருடைய வாழ்க்கை, நான் ஒரு தடவை பல ஆண்டுகளுக்கு முதல் கல்முனை சாகிரா கல்லூரியில் நடைபெற்ற ஒரு மீலாத் விழாவிலே அருகும் அல்லாஹ் அஸ்ரப் அவர்களுடைய தலைமையில் வந்த நிகழ்விலே ஒரு விஷயத்தை உலமாக்கடத்திலே சொன்னேன். என்னுடைய அன்புக்குரிய அரியதாஸ் ஆசிரியர் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். என்னுடைய இந்து கோயில்களில் எல்லாம் அன்னலார் கண்மணி ரசூல் அவர்களை பற்றி நான் தெளிவாக சொல்வது. ஏனென்றால் நாங்கள் காளியை வழிபாடு செய்பவர்கள், அது பெண் தெய்வ வழிபாடு. என் பேரன்புக்குரிய புகாரி மௌலவி அவர்கள் கூறினார்கள், அரபு நாட்டிலே பிறந்த ஒரு செய்தி. அரபு நாட்டிலே பல ஆண்டுகள் கழித்து ஒருவன் வருகிறான் வீட்டுக்குள்ளே.
தன்னுடைய மனைவியை பார்க்கிறான். மனைவியுடைய கையிலே ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. ஏது குழந்தை என்று கேட்கிறான். அந்த மனைவி அழகாக சொன்னால் இது நம்முடைய குழந்தை. அப்படியா என்றவன் பூரித்தான் அல்ல, கண் சிவந்தது. அந்த குழந்தைகளை தன்னுடைய தோளிலே தூக்கி விட்டு அரபு மண்ணுக்கு செல்கிறான், பாலைவனத்துக்கு செல்கிறான். அங்கு ஒரு மடுவை வெட்டுகிறான். குழந்தை பார்க்கிறது. தந்தையினோடு விளையாடுவதற்காக மடுவை வெட்டுகிறான். குழந்தையை மடுவுக்குள்ளே வைத்தான். மண்ணை போடுகிறான். ஏன் தந்தையே என்னை போடுகிறாய் என்று கேட்டால், நீ ஒரு பாவத்தின் சின்னம் என்று சொன்னான். அப்படிப்பட்ட அடிமையும் மடமையும் நிறைந்த அந்த அரபிய மண்ணிலேதான் இந்த அற்புதமான அருட்கொடை வந்து இறங்கியது. தபத்தினால் வந்தது, தெய்வ தபத்தினால் வந்தது, அருளால் வந்தது. அந்த காலகட்டத்தினுடைய நியதி தர்மம். இவர் பிறக்க வேண்டும். அவர் உலகத்துக்கே கிடைத்தவர். அப்போது நான் என்ன செய்தியை சொன்னிருந்தால், நாங்கள் எங்களுடைய இந்து ஆலயங்களிலேயே கண்மணி ரசூல் அவர்களை பற்றி சொல்லுகிறோம். ஏன் உங்களுடைய உலமாக்களால் எங்களுடைய இடங்களுக்கு வந்து அண்ணலாரை பற்றி சொல்ல முடியவில்லை என்ற ஒரு விஷயத்தை சொன்னேன். ஏனென்றால் அந்த கண்மணி ரசூல் அவர்கள் தான் எந்த தாயினுடைய பாதத்திலே, உங்களுக்கு தெரியும், யுத்தத்திலே சென்றுதான் சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்று சென்றவனிடத்திலே கேட்டார், நீ எதற்காக செல்ல போகிறாய்? நான் சுவனத்துக்கு செல்ல வேண்டும் நாயகமே என்று கேட்டார். அப்போது உன்னுடைய தாய் இருக்கிறாவா? ஆம். அவைக்குரிய தொண்டுகளை எல்லாம் செய்தையா? இல்லை. நீ உன்னுடைய தாய்க்குரிய தொண்டுகளை செய், நீ எந்த சுவனத்தை தேடுகிறாயோ அந்த சுவனத்துக்கு செல்வாய் என்று சொல்லி கண்மணி ரசூல் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த தாயினுடைய பாதத்திலே தான் சுவனம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உலகத்திலே மன்னிக்கக்கூடிய நீதிமன்றம் ஒன்று ஒன்றென்றால் அது உன் தாயினுடைய இதயம்தான் என்று கூட கண்மணி ரசூல் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். சமரசம் பொதுவாக சமயங்களை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சனை. ஒரு காலத்திலே இஸ்லாமிய சமயம், கிறிஸ்தவ சமயம், பௌத்த சமயம், இந்து சமயம், இது நவீனத்துவம் அடைந்து எப்ப மதம் என்று வந்ததோ, இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், பௌத்த மதம், இந்து மதம் என்று எப்ப வந்ததோ அன்றிருந்து நமக்கு வெறி பிடித்து விட்டது. சமயம் என்பது சமைக்கப்படுதல். பெருமானார் தன்னுடைய சகாபாக்களத்திலே சொன்னார், உலகத்திலே ரெண்டை விட்டு செல்லுகின்றேன், ஒன்று வஹியாகி அல்குரானையும் அதிசையும் விட்டு செல்லுகின்றேன் என்றார். இவை ஊடாக ஒருவன் சமைக்கப்பட்டால் அவர் இஸ்லாமியன். பைபிளினூடாக, பரிசுத்த வேதாகமத்தினூடாக, அந்த விவிலியத்தினூடாக ஒருவன் சமைக்கப்பட்டால் அவன் கிறிஸ்தவன். பகவத்கீதை, பிரம்மசாஸ்திரங்கள், உபனிஷத் போன்றவைகளின் ஊடாக ஒருவன் சமைக்கப்பட்டால் அவன் இந்து. தம்மபதத்தினூடாக ஒருவன் சமைக்கப்பட்டால் அவன் பௌத்தன். ஆனால் அப்படி சமைக்கப்படாமல் மதம் கொண்டவனாக மாறினால் மதம் கொண்ட யானையாக மாறுவான். என்ற சமயத்தினுடைய உள்ளுணர்வு தேவை. நான் சின்ன வயதிலே நான் என்னுடைய தாய்மண் நேராவூர் மண். நாங்கள் அங்கே பிட்டும் தேங்காவை போல இஸ்லாமியர்கள் அங்கு வரவில்லை. அது ஒரு பொய்க்கதை. அரசியல்வாதிகளுக்கு அது பொருத்தமாக இருக்கலாம். அன்பு நிறைந்தவர்களுக்கும் ஆத்மீகவாதிகளுக்கும் பிட்டும் தேங்காவும் பொருத்தமில்லை. ஏனென்றால் பிட்டை பிரிப்பதற்காகத்தான் தேங்காப்பு போடுவது. அதை கூட சாப்பிட்டா வகுத்துக ஊத்தும். தேங்காப்பும் புட்டம் கூட சாப்பிட்டா கதகாலி, நெஞ்சரிக்கும் வகுறு குத்தும் தேங்காயின் குணம். ஆனால் என்னுடைய ஏழாவூரில் எப்படி வாழ்ந்தோம் என்றால் தேனும் தயிரும் போல பிசைந்து வாழ்ந்தோம். அங்கு எங்களுக்கு பேதம் தெரியவில்லை. அதனால்தான் நான் 20 ஆண்டுகள் என்னுடைய பாப்பாவாகிய பிரவர்மணி அல்லாஹ் சர்வுதீன் காட்சியாருடைய வீட்டிலே தமிழ் படித்து வாழ்ந்தேன். அந்த வகையிலே தான் சொல்லுகிறேன். அப்படி ஒரு உறவு எங்களுக்குள்ளே இருந்தது. ஒரு சின்ன வயதிலே என்னுடைய கடையிலே ஒருவர் இருந்தார், ஒரு சுவாமி அன்பர் கடை வைத்திருந்தார். அவருக்கும் இன்னொரு யாழ்ப்பாணத்தாருக்கும் சண்டை ஏற்பட்டது. அந்த படியை எடுத்து அந்த யாழ்ப்பாணத்தாருடைய தலையிலே உடைத்து விட்டார். சுருட்டு சுத்த வந்தவருடைய தலை. என்ன விஷயம் என்று கேட்டா, மத சண்டை. அந்த இஸ்லாமிய பெரியார் அந்த அன்பர் சொன்னார், என்னுடைய கடவுள் பெரியவன், நீங்கெல்லாம் கல்லையும் அதையும் வச்சு கும்பிடுறீங்களே என்று சொன்னார். இது சின்ன வயதிலே பட்டது. அப்போது எனக்கு கொஞ்சம் ஆத்திரம். எனக்கு இளம் கன்று பயமறியாது. நான் அடித்திருக்கலாம் முடியாது, அவர் பெரிய மனுஷன். எனக்கு சரியான ஆத்திரம். நான் சாப்பிடவில்லை. என்னுடைய தாய் கேட்டாய், நீ என்னடா நீ காலில் ஒரு சாதியா இருக்கிறான், இப்படி இந்த கடைக்குள்ள இப்படி பிரச்சனை குத்து சொன்ன கடைக்குள்ள எனக்கு கஸ்டமரே சோனிகளை எல்லாம் வெட்டணும் போல ஒரு ஆத்திரம் வந்தது. அப்போது என் அம்மா சொன்னா, நீ சோனியை வெட்டி இஸ்லாமியனை வெட்டிடாதுன்னு சொன்ன. சோனியை வெட்டி அது நல்ல விஷயம், இஸ்லாமியனை வெட்டிடாதே. அப்ப சொன்னா நீ இஸ்லாம் படிக்க வேணும். அப்ப சொன்ன நீ ஒலி செய்து இஸ்லாம் படிக்கணும். ஏன்னா அது சும்மா மனுஷனால் எழுதப்பட்டதுன்னா நீ படிக்கலாம், அது இறைவனால் அருளப்பட்டது. அதுக்கு நீ கவனமோடு படிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு பிச்சமுத்து புலவர் என்கின்ற ஒரு கண்ணிற்கு கூட மகான் இருந்தார். அதுபோல போட்டுக்காக்கா என்கின்ற ஒரு அவுலியா பெரிய மகான் என்னுடைய வீட்டுக்கு வரப்படியானத்திலே 9 வயதிலிருந்து கண்ணீரோடு பெருமானரை படித்து பார்த்தவன். என்ன விஷயம் இருக்கிறது என்று படித்து பார்த்ததுக்கு பிறகு அவரோடு படிந்து பார்த்தவன்.
அந்த வகையிலே நான் அடிக்கடி சொல்வது, இப்ப என்னுடைய வீட்டில் நீங்க வந்து பார்த்தால் தெரியும், அல் குர்ஆனை நான் பூசை அறையிலே வைத்திருக்கிறேன். ஆனா உங்களுடைய வீட்டிலே மேசையில கிடக்கும். நான் பல இஸ்லாமிய என்பவர்கள் வீட்டு வந்து பார்த்து மேசையில கிடக்கும், அல்மாரியில கிடக்கும், மேல இருக்கும், 5 மேல் இருக்கும். என்னுடைய வீட்டு இது பூஜை அறையில வைக்கிறேன். ஏனென்று கேட்டால் அடிக்கடி இஸ்லாமிய குழப்பங்கள் வரும்போது பல மீராத் விழாக்களில் சொல்கின்றது, நிறைய கிதாபுகளை வாசித்துக் கொண்டும் அரபிலக்கியங்கள் நிறைய படித்துக் கொண்டும் அல்லது நாங்கள் வியாக்கியானம் செய்யலாம் என்று போகாதீர்கள். ஏனென்றால் பிஸ்மில் என்கின்ற பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு கூட நாங்களால் பொருள் கண்ட முடியாது. ஏனென்றால் அது மனிதனால் எழுதப்பட்டால் கண்டுபிடிக்கலாம், இறைவனால் அருளப்பட்டது. அதனால்தான் படித்தவனுக்கு இறைவன் அருளவில்லை, ஒரு உம்மி நபிக்கு அருளினான். எந்த பள்ளிக்கூடத்திலையும் சேராத அவரால் தான் இன்று உலகமெல்லாம் பள்ளிக்கூடங்கள் நிறைந்திருக்கின்றன. ஒரு அலிமாவினுடைய முலையிலே பால் உண்டதனால் தான் நாங்கள் கலிமாவோடு வாழ்கின்றோம். எனவேதான் இஸ்லாம் என்பது மிக மிக நிறைந்த சிறந்த அன்பு மார்க்கம். ஒரு செய்தி, இது உங்களுக்கு தெரிந்த செய்தி, எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு தடவை கண்மணி ரசூல் அவர்களும் சஹாபாக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு ஜூதருடைய பிரேத மையத்து போய்க் கொண்டிருக்கிறது. அப்போது கண்மணி ரசூல் அவர்கள் எழுந்து அவருக்கு மரியாதை செய்தார்கள். அப்போது அருகில் இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக எழுந்து சொன்னார்கள், நாயகமே, இது ஒரு ஜூதனுடைய மையம் அல்லவா, இதற்கே நீங்கள் எழுந்து மரியாதை செய்கின்றீர்கள் என்று. அதற்கு கண்மணி ரசூல் அருட்கொடையாக வந்தவர் சொன்னார், நாம் எல்லாம் இருட்கொடை. அவர் அருட்கொடை சொன்னார், அவரும் ஆதா நபியினுடைய வழித்தோன்றல், நானும் ஆதாவினுடைய வழித்தோன்றல், அதனால் தான் நான் எழுந்து மரியாதை செய்தேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய வாழ்க்கை மிக அர்த்தபுஷ்டியாக இருந்தது, தெளிவாக இருந்தது. நம்மகிட்ட 2 கை, ஒன்று வலது கை, ஒன்று இடது கை. கண்மணி ரசூல் அவர்களிடத்திலேயும் 2 கை இருந்தது. ஒன்று தொழுகை, அடுத்தது நம்பிக்கை, ஈமான். நாங்கள் 2 கை. அந்த வகையிலேதான் 20 நிமிடத்துக்குள்ள நாம் முடிக்கிறோம். அந்த வகையிலேதான் இன்னொரு செய்தி, கண்மணி ரசூல் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குகைக்குள்ளே இருக்கிறார்கள். இது இஸ்லாமியத்தில் நீங்க வரலாற்றாக படித்திருப்பீர்கள். நான் புரிந்து கொண்டது, அந்த வேளையிலே அபூபக்கர் அவருடைய தொடையிலே தலை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார் கண்மணி ரசூல் அவர்கள். அப்போது பொந்தை அடைத்துக் கொண்டு, அடையாத பொந்துக்குள்ளே காலை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பாம்பு அவருடைய காலை தீண்டுகிறது. இது வரலாறு. நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்றால், காலமங்கே கடந்தவம் செய்தது, காலையும் மாலையும் களிமா சொன்னது, பாலை மணலெல்லாம் பகல் நோன்பிருந்தது, தோழி நெந்து நிகழ் துவா செய்திட காற்றும் சென்றது கட்சி யாத்திரை, எழில் மலை கைகளை ஏந்தியபடியே வானம் நட்சத்திரம் தூங்காதிரவெல்லாம் துவா கட்டதுன்னு சொன்னேன். சக்காத்தாக இறைவன் வைங்கிறான் என்று நமக்கு மட்டும்தான் அவர் இல்ல, அந்த பாம்பு கூட ஒரு ஆசை வந்தது. இந்த அழகிய முகத்தை, இந்த இறைவனால் அருளப்பட்ட அந்த அருட்கொடையை பார்க்க